நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த யோசுவா டிவி மூலம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததற்காக என் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியில் இப்படி பேசும்படியாக பாக்கியம் கொடுத்த இந்த டிவிக்கு கூட இந்த அருமையான ஸ்தாபகர்களுக்கு கூட நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. நீங்கள் ஏசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நாம் தேசத்தின் நன்மையை புசிக்கும்படியாய் நம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஆமாம், நம்ம இன்றைக்கி நம்ம தேவ ஜனங்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோம். இதுதான் உண்மை. பாருங்கள், இதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது. நாம் இதை அநேகர் மறந்து விட்டோம் தெய்வ ஜனமே. பார்த்திங்க, வேதத்தில் பார்க்கும்போது யோபு ஜெபித்தார், சிறையிருப்பு மாறப்பட்டது. ஆபிரகாம் ஜெபித்தார், எஸ்தர் ஜெபித்தாங்க, தீர்க்கதரிசிகளெல்லாம் ஜெபித்தாங்க, விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கான ஜெபிச்சா நமக்கு ரொம்ப பிரச்சனை வருமே. நோ, கிடையாது. இப்போ அண்ணன் மோகன் அண்ணன் ஜெபிக்கிறாரு, எல்லா தேவதாசர்களும் பரிசுத்தவான்களாம் ஜெபிக்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க? பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நாம் ஒரு பெரிய ரகசியம் இதில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒரு சிலர் ஜெபிக்காமலே சுயநலவாதிகளாக இருக்கலாம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மை ரட்சித்த நோக்கம், நம்மை அபிஷேகித்த நோக்கம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தேசத்தின் நலன்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, தேசத்தின் நலன்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க, தேவன் தேடும் மனிதன் நான் தான் என்று படைப்போ, தேவன் தேடும் மனிதன் நான் தான் என்று படைப்போ, இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேவஜனமே, இந்தியர்களெல்லாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஐயா, எங்களை ஜெபிக்க வைப்பீராக, என் ஜனத்தை ஜெபிக்க வைப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், இன்னைக்கு இந்தியா மக்கள், நம்முடைய மக்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம், ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் நிறைய ஜெபிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் நான் கேட்டதெல்லாம் தந்திருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி சொன்னதை நான் செய்வேன் ஆண்டவரே, இன்றைக்கி அவர்கிட்ட மனம் திறந்து பேசுவீங்களா? பார்த்தீங்கன்னா தேவச்சனமே, ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் சிறையிருப்பு மாறும். இது ஒரு பெரிய ரகசியம். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கீங்களோ, மற்றவங்களுக்கு ஜெபிக்க 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 உங்கள் சிறையிருப்பு மாறும். பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேட்குறோம், பிரசங்கிக்கிறோம், ஆனால் நம்ம செயல்படுத்துவது அதிகம் குறைவு. 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் பேசுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற நான் அப்படின்னு நினைப்பேன். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா நிறையா ஆண்டவரே பேர் வைக்கிறார், அவர் விசுவாச தகப்பன். ஆனால் நான் பேர் வைக்கணும்னா ஒரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லலாம். ஆமாம், இவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்கள்,
ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வந்து பரிந்து பேசுகிறவன், இயேசுவை போல பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆபிரகாம். ஆமாம், 20ஆம் வசனம் சொல்லுது, 22 ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஜெப வீரன், பரிந்து பேசுகிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் மனிதனுக்கு முன்பாக நிற்க மாட்டான், நிற்கவும் விட மாட்டான். நல்லா ஒரு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாவே இருக்கலாம், நீங்கள் ஜெப வீரனாக இருக்கலாம். கர்த்தருக்கு முன்னே நின்றுட்டோம்னா கர்த்தர் அவருக்கு முன்னே வச்சு நம்மளை எல்லாம் நடத்துவார். இன்றைக்கி ஒரு காரியத்தை அதை செய்து கொள்ளுங்கள். பரிந்து பேசுகிறவன் 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே, இத்தனை நீதிமான் இருந்தால் ரட்சிப்பீரா, அழிப்பீரோ? பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படி சொல்கிறார். ஆமாம், நம்ம செபிச்சிட்டோன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆபிரகாம் சோதம் கோமராவில் அழிவு நடக்க போகுது, வந்துட்டாங்க, அழிக்கும்படியே வந்துட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே மன்னிப்பீரா? எங்கள் இனச்சின்ன பந்தெல்லாம் இருக்கிறாங்களே. ஆமாம், நம்மளுக்கு நீங்கள் சில நேரம் இனச்சின்ன பந்துக்கள் மேலே நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும், அழிக்கட்டுமே அப்படின்னு நினைப்போம், அப்படி நினைக்கிறோம். வேண்டாம், அன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிற அவனை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஆபிரகாமை குறித்து தன் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பான், தன் பிள்ளைகளையும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வைப்பான் என்று சொல்லி, ஒருவேளை என் தேவச்சனமே, அதனால தான் ஈசாக்கு துறவை மூடும்போது கூட அவன் அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 26. ஆபிரகாம் அவனுடைய நடைபயணத்தை பாருங்களேன், அவனுடைய ஜெபத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், ஐயா இன்றைக்கு ஆபிரகாமை போல பரிந்து ஜெபிப்போமா? நானும் நீங்களும். ஆபிரகாமுக்கு குறைவு இல்லையா? குறைவு இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. ஆனால் கேட்குறார் பாருங்களேன், பட்டணத்துக்குள்ளே 24 பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்கும் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது என்ன செய்வார் தெரியுமா? நம்ம கூட பேசுவார். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் பேசலை தெரியுமா? நம்ம இன்னும் தேசத்துக்காக கரிசனையாக என்ன செய்யலை, ஜெபிக்கலை. 33ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் பேசுவார். இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கோங்கண்ணே. ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு ஆண்டவர் பேசி முடிஞ்சோடனே போயிட்டார், தேடி வர்றார், ஜெபிக்கிறவனை தேடி வருகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 41:8 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்களேன். அவருக்கு குறித்து நிறையா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழ்ப்படுகிறப்பா நிறையா காரியங்களை சொல்கிறாரு. இதில் சொல்கிறாரு 41:8ஆம் வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. என் சிநேகிதன் சொல்கிறார். தேசத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், தேசம் எப்படி இருக்கு போகணும். நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கிறதே. நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கிறதே. திறப்பினில் நீர்க்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார். திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. உடைய கதறல் நம்முடைய செவிகளை தொனிக்கட்டும் தேவ பிள்ளையே. நம்ம செபிக்கும்போது ஆண்டவர் உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறார். அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது,
2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்மை பார்த்து சொல்லுகிறார், யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக இன்னைக்கு ஜெபிக்க முடியும், நம்மளால் ஊழியம் செய்ய முடியும். அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டணும், ஜெபத்தில் கட்டணும், அலங்கங்கள் போடணும், அவைகளுக்கு அலங்கங்கள் போடணும், ஜெபம் போடணும், கோபுரங்கள் கட்டணும், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போடணும், பூட்டு போடணும் சொல்கிறாரு. பாவம் உட்பிரவேசித்து கொண்டு இருக்கிறது, எத்தனையாய் போய்கொண்டிருக்கிறது பாருங்க. நானும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஏதும் சொல்கிற, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பார்களை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவளுடைய காரியம் வாய்த்தது. ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய காரியத்தையும் வாய்க்க செய்வார், ஜனங்களையும் ரட்சிப்பார். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், கல்வாரிக்கு வருவார்கள், தேவனுக்கு ஆலயத்துக்கு வருவார்கள், தேவனை நோக்கி ஓடி வருவார்கள். கர்த்தர் கட்டவழிப்பார். நம்ம ரகசியமாக ஏதும் சொல்லுது, அந்த ரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் வெளியரங்கமாக பதில் தருவேன்னு சொல்கிறாரே. ஜெபிப்பீர்களா? சிநேகிதன் சொல்கிறார். ஆமாம், என் ஆபிரகாமின் சந்தை என் சிநேகிதனேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசுவார்மா. இன்றைக்கி ஜெபிங்க, உங்கள் கிராமத்துக்காக ஜெபிங்க, நம்முடைய தெருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கதறாரா? கண்ணீரோடு வந்திருக்கிறாரா? அப்படி சத்தத்தை கேட்பீர்களா? ஜெபிப்பீர்களா? இரண்டாவது பாருங்கள், நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க. இரண்டாவது எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம், இங்கே ஜெபிக்காங்க பாருங்கள். மோசேயும் ஆரோனும் ஜெபிக்கிறாங்க. 44ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை, எண்ணாகமம் 16:44, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அர்த்தமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். எப்படி சாஷ்டாங்கம் எழுறாங்க. திருச்சபைக்காக பிசாசு எங்கெல்லாம் எப்படிலாம் ஜனங்களை அழிச்சிட்ருக்கான் யோசித்து பாருங்கள். திருச்சபைக்காக நானும் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம், நம்ம சபையில் தேவனுடைய ஆலயத்திலேருந்து எவ்வளோ நன்மைகளை வாங்கியிருக்கிறோம், தேவக்கரத்திலிருந்து. முகங்குப்புற விடுறாங்க. ஆண்டு சொல்கிறார், ஜெபிக்காதப்பா விட்டுருன்னு சொல்கிறாரு. பாருங்க, இங்கே என்ன நடக்கு தெரியுமா? எனக்கு அன்பான தேவஜனமே, பயங்கர கோபம் தேவ ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு வந்து விட்டது. 46ஆம் வசனத்தில், 48ஆம் வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 47ஆம் வசனம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் 48ஆம் வசனம், எண்ணாகமம் 16:48. ஏனென்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் வேதத்தை. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஆவி இல்லாதவர்களுக்கும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் நடுவில் நிற்கிறான். ஜெபிக்கிறார்கள் ஆரோனும் மோசேயும். முகங்குப்புற விழுறாங்க. ஆண்டவர் வேண்டாங்கிறாரு. பாருங்க, நான் சொல்கிறேன், என் பேரை கிறுக்கி போட்டுறேன் ஆண்டவரை, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரை, வேண்டாப்பா எனக்கு பரலோகமே வேண்டாம் சொல்கிறார் பாருங்க. யாத்ரா 33 சொல்கிறாரு. 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். எவ்வளோ பாரம், எவ்வளோ உத்தரவாதம். யோசித்து பாருங்க தேவச்சனமே. ஆமாம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாவ நிவர்த்தி என்ன தெரியுமா? பாவ நிவர்த்தினா நீங்கள் செபிக்கும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்ம திருச்சபைகளை பின்மாறி ஊற்றப்படுகிறது. எல்லார் மேலேயும் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எல்லாருக்குள்ளும் ஜெபாவி ஊற்றப்படுகிறது. எல்லோருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா தடைகளும் உடைக்கிறது. எல்லா குடிகார ஆவிகள், எல்லாம் தேவையற்ற சண்டைகள், தேவையற்ற பிரிவினைகள், தேவையில்லை சபையை கெடுக்கிற எல்லாம் ஐத்தோப்பின் ஆலோசனைகள் எல்லாம் வெளியேறும் தேவச்சனமே. நீ சர்ச்சை குறித்து பேசிக்கிட்டு இருக்காதங்க. சர்ச்சைக்காக ஜெபிங்க. மற்றவங்களை பேசி பிரயோஜனமே இல்லை. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய என் அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. என்ன தெரியுமா? எண்ணாகமம் ஒரு வசனம் சொல்கிறது.
ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படியே மன்னிச்சேன் பார். ஆமாம், ஆண்டவர் அப்படி சொல்வார், உன் வார்த்தையின்படியே நான் மன்னிச்சேன் பார். அப்போது நம்ம ஜெபத்துக்கு இங்கே இருக்குது, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அப்போது நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கிறாரு, நம்முடைய ஜனத்தின் பாவத்தையும் மன்னிக்கிறாரு, தேசத்தையும் மன்னிக்கிறார். தேசம் சாபத்தால் நிறைந்திருக்கிறது, தேசம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது, தேசம் வியாதியால் நிறைந்திருக்கிறது, தேசம் அசுத்தங்களினால் நிறைந்திருக்கிறது, பல விதத்தினால் எல்லாம் நிறைஞ்சுதான் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாழ்பால் போடுவோமா? தாழ்பால் போடுவீங்களா? அந்த 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமா, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தாழ்பால் போடுறேன், ஆண்டவரே பாவம் உட்பிரவேசிக்கக்கூடாது, நான் அலங்கங்கள் போடுறேன், ஆண்டவரே என் துதியினால் அலங்கல் போடுறேன், என் கண்ணீரினால் நான் கட்டுகிறேன், ஆண்டவரே நீங்கள் ஜெபிப்பீங்களா? கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார், கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒரு ஆபிரகாமாய், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாமாய், பரிந்து பேசுகிற ஆபிரகாமாய், கீழ்ப்படிந்த ஆபிரகாமாய், ரகசியத்தை பெற்றுக்கொள்கிற ஆபிரகாமாய் நீங்கள் மாறுவீர்களா? கர்த்தர் உங்க கூட பேசுவார். இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபிப்பீங்களா? திருச்சபைக்காக ஜெபிப்பீங்களா? வாலிபர்களுக்காக ஜெபிப்பீங்களா? ஊழியர்களுக்காக ஜெபிப்பீங்களா? ஊழியங்களுக்காக ஜெபிப்பீங்களா? குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க அப்படி நோ, இன்னையோட தூக்கி தூரறீங்க. எல்லாருமே குறைவுள்ளவங்க தான், எல்லாருமே மனுஷன்தான். குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்கள். போதகர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, கோயில் பணியாளர்களுக்காக, தேவஜனங்களுக்காக, சிறுவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிப்பீங்களா? தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய், தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குது, அதை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. தேசம் சாபத்தினால இருக்குதான். ஆமாம், அது யாரால் இருக்கான் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 24ஆம் அதிகாரம் 3, 4, 5 தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. 24ஆம் அதிகாரம் 3 தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்தில் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்தி இருக்கிறார்கள். இன்றைக்கி சில ஊழியர்கள் சர்ச்சைக்கே போகிறதில்ல. ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும். நோ, தேவஜனமே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விடு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஊழியராக இருந்தாலும் நீ கொடுத்து விடு. கர்த்தனைக்கு சொல்கிறாரு, சுயநலமாக ஓடிக்கிட்டு இருக்கோமா? செல்ஃபிஸாக ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? தூக்கி எறிங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன மன்னிக்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறார். தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகுமா? இன்னைக்கு வெறுமையாக தான் இருக்குது. ஒரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லோரும் திருப்தியாக இருக்காங்கன்னு. தேசம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு. இல்லவே இல்லை, எல்லாம் வெறுமையாக இருக்கிறது வீடுகள். தேசத்து பாருங்க, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும். தேசத்துக்காக ஜெபிப்பீங்களா? ஏன் சாபம் வந்துச்சான் தெரியுமா? தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. ஏன்? அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி. ஏன் சர்ச்சைக்கு போகலையே? அநேகர் சர்ச்சைக்கு போகலையே. யூடியூப்பில் கிடைக்குது, எல்லாம் இருக்கலாம். முதல்ல ஆலய நன்மையினால் நிரப்ப வேண்டுமே. தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது, சாபத்தால் நிறைந்திருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபிப்பீர்களா? அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் ஆபிரகாமாய் மாறுவோமா? ஒரு மோசேயாய் மாறுவோமா? ஒரு ஆரோனாய் மாறுவோமா? இயேசுவை போல ஜெபிப்போமா? தேவப்பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற கல்லறை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே, நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமை சீமானாய் மாற்றினாரம்மா. ஆபிரகாமோடு பாருங்கள், சீமானாக மாற்றுறது கூட இருக்கட்டுமே, நண்பன் சொல்கிறார் பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அதை விட மேலானது ஒன்றுமே வேண்டாம். தேவச்சனமே, தேவன் உங்கள் கூட பேசினாரா? அவர் ஆபிரகாமோடு பேசி விட்டு போயிட்டாரா ஆண்டவர்? அதுக்கப்புறமே வீட்டுக்கு வந்தானா? நீ மற்றவனுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவன் அவனுக்காக தனக்கானவள் அல்ல,
மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரலோக தந்தையே, இதை பார்க்கிறேன் தேவச்சனமே, கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? எனக்கு மன்றாட்டின் அபிஷேகத்தினால் வைங்கப்பா. நான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நடுவே, செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நான் நடுவில் நின்று கதற எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். நான் பரிந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேளுங்கள். என்னை ஜெபாவினால் நிரப்பும் என்று கேளுங்கள். ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற எல்லாம் மாறட்டும் என்று கேளுங்கள். உங்களை மன்றாட்டினால் ஒரு ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த ஒரு திறப்பில் இருக்க அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைப்பார். ஒரு மோசைக்குள்ளே இருந்த ஒரு தாழ்மையின் அந்த கீழே விழுந்து குப்புற விழுந்து ஜெபிக்கிற, மன்றாடி ஜெபிக்கிற, கெஞ்சி ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற கிருபை தருவார். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னடுவிலே உன்மத்திலே உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு ஜெப வீரனாய் மாறுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தந்தையே, உங்கள் மேலே இருந்த அபிஷேகம், ஜெபிக்கிற அபிஷேகம் என் ஜனத்தின் மீது இறங்குவதாக, என் ஜனத்தின் மீது எங்கள் மீது இறங்குவதாக, இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. எல்லா ஜெபத்துக்கு ஒரு போராடுகிற எல்லா சங்கிலிகளும் தெரிபடுவட்டும். எல்லாரும் ஜெபிக்க வைப்பீராக. எல்லாரும் அக்கினி விழுவதாக. எல்லாரையும் மன்றாட வைப்பீராக. திருச்சபைக்காக, தேசத்திற்காக போராட வைப்பீராக. ஆசீர்வதி, கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களாக. நீ சொல்லுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிப்பார்களாக. இவர்கள் குடும்பங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.